நம்ம பூமிக்கு டெய்லியும் வெளிச்சம் தர சூரியனுக்கும் பூமிக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை 1 யூனிட்னு சொல்லுவாங்களாம். பட் அந்த டிஸ்டன்ஸையுமே தாண்டி மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் மிதந்துட்டுருக்கு, ஆள் அண்டத்தில் பயணம் பண்ணிருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆயிரத்தி 1973 2 விண்கலங்கள் விண்ணுக்கு ஏவப்படுது. ஏன்னா இந்த சோலார் சிஸ்டத்தில் என்னென்ன உண்மைகள் நமக்கு தெரியாமல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த சோலார் சிஸ்டம் எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த Voyager 1 அண்ட் Voyager 2 விண்ணுக்கு ஏவி விடுறாங்க. இது ரெண்டுத்துக்குமே ஒரு குறிக்கோள் இருந்துச்சாம். ஃபஸ்ட்டு Voyager 1க்கு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் பயணம் பண்ணணும். அண்ட் Voyager 2க்கு மீதி 4 கிரகங்கள் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் அண்ட் ப்ளூட்டோ, அந்த டைமில் ப்ளூட்டோவும் இருந்துச்சு. இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக Voyager 2 வச்சுருக்காங்க. விண்கலத்தோட லைஃப் ஸ்பேன் வெறும் 8 to 15 வருஷம் தானா. பட் இந்த விண்கலம் 43 வருஷம் கழிச்சும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். இப்போ பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் தள்ளி இது இன்னும் சிக்னல்ஸை அமைக்கிட்டு தான் இருக்குது. இந்த விண்கலத்தில் 11 வித்தியாசமான கருவிகளை செட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று கண்டிப்பாக கேமரா. நம்ம பூமியை விட்டு போகும்போது இந்த Voyager 1 ஃபஸ்ட் எடுத்த ஃபோட்டோ நம்ம பூமியை தான். மேலே நீங்கள் நிலவையும் பார்க்கலாம். ரெண்டுமே அரைப்பிறை வடிவத்தில் அழகாக காட்சி அளிக்குது. இந்த விண்கலத்தில் 11 வித்தியாசமான கருவிகளை செட் பண்ணியிருந்தாலும் சிவிலைசேஷன்ஸ் நம்மளை மாதிரி வித்தியாசமாக இருக்கிற ஏலியன்ஸ் கிட்ட இந்த Voyager 1 கிடச்சிதுன்னா எங்களை பாருங்கள், எங்கள் கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கோல்டன் டிஸ்கை அட்டாச் பண்ணுறாங்க கார்ல் சேகன் தலைமையில். எல்லா விதமான ஏலியன் சிவிலைசேஷன்ஸ்க்கும் புரிகிற மாதிரி, நமக்கு புரிகிற மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்காங்க. உலகம் முழுவதும் இருக்கிற லாங்குவேஜஸில் வாழ்த்து முறை இதில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதில் தமிழ் ஒண்டி கிடையாது. பட் நம்ம இந்தியாவிலேருந்து தெலுங்கு, பஞ்சாபி அண்ட் ஹிந்தி பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை ஃபோட்டோ எடுத்து பார்த்திங்கன்னா இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம பூமியில் இருக்கிற மிருகங்களோட ஒலி 12 நிமிஷத்துக்கு ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. பாடல்கள் மட்டுமே 95 மினிட்ஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க கூட இதில் உரையாடலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் யார் கைக்கும் கிடைக்கல போல். பிகாஸ் இதில் நம்ம பூமிக்கு எப்படி வரணுன்றது கூட ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் மேலே சுமந்துக்கிட்டு நேராக அதோட ஃபோக்கஸ் ஜூபிட்டர் மேலே தான் இருந்துச்சு. ஸோ ஜூபிட்டர் கிட்ட போக போக அதோட கேமராஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்துச்சாம். அந்த ஃபோட்டோஸை வச்சு ஒரு டைம் லேப்ஸே க்ரியேட் பண்ணாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஜூபிட்டரோட அந்த வளையங்கள், அட்மாஸ்பியர் அண்ட் முக்கியமாக அந்த கிரேட் ரெட் ஸ்பாட், நம்ம பூமியை விட பெருசாக இருக்கிற ஒரு புயல். வியாழனுக்கும் வளையம் இருக்கிற விஷயம் அப்போ வரைக்கும் ஒரு கணிப்பாக தான் இருந்துச்சு. பட் நம்ம Voyager அது உறுதியே செஞ்சது. அந்த வளையத்தை ஒரு ஃபோட்டோ எடுக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வளையம் ரொம்பவுமே ஒரு ஃபைன், அது ரொம்பவுமே ஒரு மெல்லிஸாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஜூபிட்டருக்கும் வளையங்கள் இருக்குது. நம்ம ஜூபிட்டரை இல்லை, ஜூபிட்டரோட நிலவுகளையும் அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிது. அதில் ஒன்று தான் ஐயோ. இந்த ஐயோ நிலவில் தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வால்கனோஸ் இருக்குதான். நம்ம பூமிக்கு அடுத்து இதில் தான் ஆக்டிவான வால்கனோஸ் இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே பெரிய நிலவான கேலிமிடியம் இது ஃபோட்டோ எடுத்து காமிச்சிது. அண்ட் அமாத்தியான்ற புது நிலவை கண்டுபிடிக்கிறதையும் தாண்டி யூரோப்பா அண்ட் கலிஸ்டியோட ஃபோட்டோவை நம்ம Voyager எடுத்து நமக்கு அமைச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 வாரங்கள் நம்ம வியாழனே சுற்றி அந்த வியாழனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ஒரு ஸ்லிங் ஷாட்டாக யூஸ் பண்ணி அதோட ஃபோக்கஸ் இப்போ சாட்டர்ன் மேலே தான் இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த சாட்டனை நம்ம Voyager பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் போதே கண்டுபிடிச்சிருச்சு. சாட்டனோட முதல் மங்கலான ஒரு ஃபோட்டோவை நம்ம Voyager தான் எடுத்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சாட்டனோட நிலவுகளையும் அதை பார்க்க ஆரம்பிச்சிது. அதோட ரிங்ஸை நம்மளால் மறக்கவே முடியாது. 1000க்கும் அதிகமான லேயர்ஸ் கொண்ட அந்த ரிங்ஸை பார்த்தாலே மெய் சிலுத்து போதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சனி கிரகத்தோட மிகப்பெரிய நிலவான டைட்டன் மேலே ஈத்தேன் கேஸால் உருவாக்கப்பட்ட ஒரு அட்மாஸ்பியரை கண்டுபிடிச்சிது நம்ம Voyager 1.
அப்பயே வந்து இந்த டைட்டனில் நிலங்கள் கொட்டைகள் இருக்கிறது சயின்டிஸ்ட் வந்து ஒரு கணிப்பாக வந்து எடுத்திருந்தாங்க. பட் அதை தொடர்ந்து கசினி விண்கலம் அதை உறுதியை படுத்துச்சு. இது மட்டும் இல்லாமல் சாட்டனோட மற்ற நிலவுகளையும் நம்ம வாயேஜர் 1 ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு தான். இப்போ நம்ம ஜூபிட்டர் எப்படி ஒரு ஸ்லிங் ஷாட்டை யூஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி நம்ம சாட்டனை ஒரு ஸ்லிங் ஷாட்டை யூஸ் பண்ணி இந்த சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியே போக வாயேஜர் 1 பார்த்தது. 2012 அதுக்கான முதல் அடியை வாயேஜர் 1 எடுத்து வச்சுது. ஆள் அண்டத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் மிதந்துட்டுருக்கு. நம்ம சூரியன் உள்ளடக்கி வச்சிருக்க சூரிய குடும்பத்தோட ஹியூரியஸ் ஃபியரை நம்ம வாயேஜர் 1 தாண்டிச்சு 2012. அது வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கால் சைகன் கடைசியாக நம்ம சூரிய குடும்பத்தை பார்த்து ஒரு குடும்ப புகைப்படம் எடுக்கலாம்ன்ட்டு அதோட கேமராவை திருப்பி நம்ம சூரிய குடும்பத்தோட 60 புகைப்படங்களை எடுக்குது. ஸோ பார்க்க பாம்பு போல் இருந்தாலும் இதுதான் நம்ம சூரிய குடும்பத்தோட குடும்ப புகைப்படம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்ஸ் அண்ட் மெர்க்குரி ப்ளூட்டோவை பார்க்க முடியாது. பிகாஸ் மெர்க்குரி வந்து சூரியனுக்கு ரொம்பவுமே பக்கத்தில் இருந்திருக்கு. அண்ட் மார்ஸ் வந்து இந்த கேமரா பார்க்குற திசையை பார்த்துட்டு இருந்ததுனால அதுவும் இருக்காது. ப்ளூட்டோ வந்து ரொம்ப தொலை தூரத்தில் சின்னதாக தெரியுறதுனால அதுவும் இருக்காது. ஸோ மற்றபடி எல்லா பிளானட்ஸுமே இருக்குது. கடைசியாக வாயேஜர் 1 கிளம்பும் போது இந்த ஒரு அரிதான புகைப்படத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு தான் போயிருக்கு. இந்த புகைப்படத்தை கால் சைகன் பார்த்த உடனே ஓப்பன் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணிடுறாரு. த பேல் ப்ளூ டாட், மங்கலான நீல புள்ளி. கால் சைகன் சொன்ன வரிகள், சூரிய ஒளியில் ஜொலிச்சிட்டு இருக்க இந்த ஒரு புள்ளியில தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், இந்த உலகத்தை ஆளணும்னு நினைக்கிறவன், அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவன், பணக்காரன் ஏழை, சாப்பிட்டவன் சாப்பிடாதவன், சந்தோஷமாக இருக்கிறவன் துக்கமாக இருக்கிறவன், மற்றவனை கொல்லணும்னு நினைக்கிறவன், மனிதனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவன், ஊழல் பண்ணி ஏமாத்துறவன், ஒரு நிமிஷம் இந்த உலகத்தையே நான் ஆளுவேன்ட்டு நினைக்கிறவன், இந்த எல்லாருமே இந்த ஒரு தூசி துகளில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையான வரிகள்.